பெரியாரை பற்றி பேசுகிற போது தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கடவுள் மறுப்பாளர் என்கின்ற அளவிலே அவரை ரொம்ப சுருக்கிறோம். அவர் கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லைன்னாரு. கடவுளுக்கு எதிரான குரல்களை புராணங்கள் இதிகாசங்களிலிருந்து எடுத்து மக்களுக்கு விளக்கிட்டு இருந்தார். இதை தவிர அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தோட்டம் பொதுவாக மக்கள் மத்தியில் இருக்கிறத நாம் மறுக்க முடியாது. ஆனால் அவர் கடவுளை மட்டுமா மறுத்தார், சாதியை மட்டுமா மறுத்தார்? இல்லை. இன்றைக்கு நாம் பொதுக்கூட்டம் நடத்தினா தூரத்திலிருந்து கல்லறிகிறவங்களுடைய அமைப்புகளும் இருக்குது. நாம் கூட்டம் நடத்தினா கத்தி கலாட்டா பண்ணுற அமைப்புகளும் இருக்குது. ஆனால் அவங்களும் காங்கிரஸை ஒழிக்கணும்னு தான் போராடிட்டு இருக்காங்க. நாமளும் காங்கிரஸை ஒழிக்கணும்னு தான் போராடிட்டு இருக்கோம். ஆனால் ஏன் இந்த சண்டைங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரியல. அங்கே தான் ஊடால கடவுள் வந்து நின்று நம்மளை பிரித்து வச்சுருக்கான். ஆகவே கடவுள் என்னென்ன வேலை செய்கிறான், ஒரே கருத்துடைய ரெண்டு பேர்த்து பிரித்து வைக்கிற வேலையும் கூட செய்வாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கள் மேலே கல் எடுத்து எறிஞ்சாலும், காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும், அல்லது காவல்துறை எங்களை கொண்டு போய் உள்ளே போட்டாலும், உங்கள் குடும்பத்து பொம்பளைகளுக்கும் சொத்தில் பங்குரிமையை வாங்கி தந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அதை தயவுசெய்து நினைக்கிறோம். பார்ப்பனர்கள் நாம் வாயாமல் சத்தம் போட்டிருக்கிறோம். ஆனால் பொம்பளையாக பிறந்தவளுக்கு தகப்பனுடைய சொத்தத்தில் அண்ணனோ தம்பியோ பார்த்து மனம் இறங்கி ஊர் பஞ்சாயத்தை கூட்டி அவன் ஏதாவது கொடுத்தான்னா வாங்கிக்கணுங்கிற நிலைமை இருந்தது போக, ஒரு தந்தையினுடைய சொத்தில், பரம்பரை சொத்தில் ஒரு ஆணுக்கு என்னென்ன யோக்கியதை இருக்குதோ, என்னென்ன மரியாதை இருக்குதோ, என்னென்ன உரிமைகள் இருக்கோ அத்தனையும் அந்த பெண்ணுக்கும் உண்டு என்கின்ற ஒரு சட்டம் இந்த நாட்டிலே வந்ததற்கும், அந்த சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த சொத்தை பெறுவதற்குமான உரிமை பார்ப்பன பெண்களுக்கும் இருக்கிறது. எங்கள் மீது கல்லெடுத்தறிகிற அமைப்பை சேர்ந்தவர்களுடைய பெண்களுக்கும் இருக்கிறது என்று சொன்னால், அவர் திராவிடர் கழகத்துக்காரனுக்கு மட்டும் இந்த உரிமை வர வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் உங்களைப் போல ஒரு கட்சிக்காரராக இருந்திருப்பார். அவரும் இந்த ஓட்டு அரசியலுக்கு பின்னாடி போயிருப்பார். அவரும் சாதிக்கு தகுந்தபடி, ஏரியாவுக்கு தகுந்தபடி அரசியல் பேசிக்கொண்டு வாழ்ந்திருப்பார். இங்கே போனால் இந்த சாதி அதிகம், அதனால் அங்கே அடக்கி வாசிப்போம். இங்கே போனால் இந்த சாதி அதிகம், அதனால் அதை கொஞ்சம் தூக்கி விட்டு பேசுவோம் அப்படின்லாம் நினைக்காம ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக, சமூக விஞ்ஞானியாக வாழ்ந்தார். அதுதான் அவருடைய சிறப்பு. அதனால தான் நாம் அவரை பின்பற்றோம், அவரை பின்பற்றி நடக்கிறோம். பொம்பளைகளை பற்றி கவலைப்பட்டவன் வேறையாக இருக்கான். தயவுசெய்து மனசாட்சியோட மற்ற கட்சி தோழர்களும் பெண்களும், இந்த காவல்துறையிலிருந்து கூட சகோதரிகள் வந்திருக்காங்க, நீங்களும் யோசிச்சு பார்க்கணும். தந்தை பெரியார் இல்லாமல் இருந்தால் நாமெல்லாம் இன்றைக்கு காவல்துறையில் வேலை செய்ய முடியுமா? அங்கே அவரை சாஞ்சி நின்று வீடியோ எடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், முடியவே முடியாது. ஏன்னா அதுலேயும் உயர்சாதிக்காரன் தான் இருந்திருப்போம். நாம் ஐயா சொன்ன மாதிரி மாடு வச்சுருந்துருப்போம். அதை தவிர நமக்கு வேறு யோக்கியதை இல்லைன்னு இருப்பான். இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் அரசாங்கத்தினுடைய எல்லா அலுவல்களிலும் சரிசமமாக பங்கேற்கவும் போராடவும் கூடிய உரிமையை பெற்று தந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கறிஞர்கள் ஒடுக்கப்பட்ட சாதியிலிருந்து வந்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட சாதியிலிருந்து வந்தவர்கள் என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள். அன்றைக்கு நீதிபதினாலே சாமின்னு கூப்பிட்டு பழக்கப்பட்ட ஒரு சமூக அமைப்பில் வாழ்ந்து பிறந்தவர்கள் நாம், வளர்ந்தவர்கள் நாம எப்படின்னா நம்ம அப்பங்காலத்துலலாம் எப்படி இருந்திருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த சாமிங்கிற இடத்துல போய் இப்போ ஜட்ஜுங்கிறவர் வந்துட்டார். அப்போது சமூகத்தில் வேறு ஜாதியை சேர்ந்தவர்களும் நீதிபதிகளாக பணியாற்ற முடியும், சிறப்பாக பணியாற்ற முடியுங்கிறதுக்கு பல்வேறு விதமான உதாரணங்கள் இருக்குது. அந்த நிலையை நோக்கி மக்களை வளர்த்தெடுத்து சென்றவர் தந்தை பெரியார். ஆகவே அதற்கெல்லாம் தான் நாம் நன்றி காட்டுவதற்காக கேட்கிறோம். எத்தனையோ படித்த பார்ப்பன நீதிபதிகளெல்லாம்
அப்படியே மண்டை காஞ்சு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன்னு தெரியாமல் இருக்கும்போது 5 ஆண்டுகளில் 60,000 வழக்குகளை தீர்த்து வைத்த நீதியரசர் சந்துரு அவர்கள் பிராமணர் அல்ல, அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதை ஞாபகத்தில். இன்றைக்கு அவர் வாழும் சாட்சியாக நம்மோடு இருக்கிறார். பொம்பளைங்கிறவளை பற்றி என்ன நினச்சான்? என்னை உட்பட, எங்கள் அப்பன் உட்பட. அவள் அடுப்பு உதறவா. இன்றைக்கி கேஸ் ஸ்டவ் வந்துடுது, கேஸ் இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இன்றைக்கி அடுப்பே இல்லை, விறகடுப்பே இல்லாத ஒரு சமூகத்தை நோக்கி நம்ம வளர்ந்துட்டோம். ஆனால் அன்றைக்கு ஊதுகுழலில் புகைக்கு நடுவில் வாழ்ந்தவ தானே நம்ம ஆத்தா, அதில் சமைச்சவ தானே நம்ம அம்மா. அதில் சமைச்சு நம்மளை ஆளாக்கி அதுக்கப்புறம் ஆடு மாடுகளை கொண்டு போய் மேய்ச்சி அதை கொண்டு வந்து கட்டி அதில் கிடைக்கிற பாலை கறந்து அதை கொண்டு போய் டீ கடையில் விற்று அந்த பால் காசில் கொண்டு போய் அரிசி வாங்கிட்டு திரும்பவும் மறுநாள் காலையில் கஞ்சி வைக்கணுங்கிற நிலைமையில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். என்ன எங்கள் ஆத்தா மூஞ்சியை கழுவிட்டு கைகால் கழுவிட்டு கொஞ்சம் புடவையை உதறி கட்டினான்னா அன்றைக்கி சாயங்காலம் அவன் சில்க் ஸ்மிதா மாதிரி இருப்பான். ஏன்னா எங்கள் அப்சி வந்துடுவான், அவனை சந்தோஷப்படுத்தணும். ஆகவே அவளை என்ன நினச்சான், இவன் தண்ணி போட்டு அவ்வளோ ஒரு புள்ள பார்க்குற ஒரு எந்திரமாக தான் கருதுனான். ஆனால் இன்றைக்கி அலுவலகத்துக்கு செல்லுகிற சகோதரிகள், அலுவலகத்துக்கு செல்லுகிற தங்கைகள், அலுவலகத்துக்கு செய்கிற என் மகளையொத்த பெண்கள் யோசிச்சு பாருங்கள். எனக்கு இன்றைக்கி மூடு சரியில்லை, மூடிட்டு படுக்கணும். ஆனால் அன்றைக்கு அந்த நிலைமை இருக்குமா? அவனுக்கு மூடு சரியில்லைன்னா இவன் பேசாமல் இருக்கும். இந்த நிலையை மாற்றினது யார்? தந்தை பெரியார். அவள் ஒரு மிஷின் இல்லைடா, உனக்கு புள்ள பத்து போடுற மிஷின் இல்லைடா, அவள் ஒரு மனுஷி, அவளுக்கு ஒரு உரிமை வேணும்னார். சீர்திருத்த திருமணங்கள்லேயே அவர் பேசுனதெல்லாம் கேட்டால் அந்த கல்யாண வீட்லேயே போய் 1931 பேசுகிறாரு. நடக்கிற கல்யாணம் நிறைய பேர் பேசுனாங்க, சீர்திருத்த கல்யாணம், பகுத்தறிவு கல்யாணம் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, பெரியார் சொல்கிறார், நான் என்ன சொல்கிறேன்னா, அது சீர்திருத்த கல்யாணமா பகுத்தறிவு கல்யாணமா வெங்காய கல்யாணமாங்கிறது முக்கியம் இல்லை. அந்த பொண்ணுக்கு உரிய மரியாதையை இந்த பையன் கொடுப்பானாங்கிறத கேட்டு சொல்லுங்க. ஆகவே கல்யாணத்துக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுட்டு சீர்திருத்த திருமணம், பகுத்தறிவு திருமணம், வெங்காய திருமணம் நல்லா பேர் வச்சுட்டு, ஆனால் அவள் திரும்பவும் போய் அடுப்பு ஊதிட்டு இருந்தான்னா, அவள் பிள்ளை பார்க்குற மிஷினாக இருந்தான்னா, அடிமையாக இருந்தான்னா, ஓட்டு யாருக்கு போகிறதுன்னு கூட புருஷங்காரன் சொன்னால் தான் அந்த கட்சிக்கு ஓட்டு போட வேண்டிய நிலைமையில் ஒரு பொம்பளை இருந்தான்னா, இந்த கல்யாண வாழ்க்கை மானங்கட்ட கல்யாணம் எதுக்கு அப்படின்னு கேட்டார் அவர். அதனால் அவளை தன்னுடைய தோழியாக நண்பராக கருதுனா அதுக்கு பேர் தான் கல்யாணம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை பெண்களை பற்றி சிந்தித்த யாராவது ஒரு தலைவர் நம்மளுக்கு கண்ணுக்கு அடையாளம் தெரிகிற மாதிரி, அது எவ்வளோ பெரிய லென்ஸு, இன்றைக்கி நிறையா லென்ஸுகளை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதெல்லாம் வச்சு பார்த்தாலும் கூட ஒரு தலைவர் கூட தெரியறதில்லை. அவங்களுக்கெல்லாம் பெண்கள் அப்படியே இருக்கிறது வசதியாக இருக்கிறதா நம்ம தெரியல. நம்ம தலைவர்கள் அவங்க வீட்டுகளில் கூட சம்சாரங்களாக வச்சுக்கிறது தான் ரொம்ப முனைப்பாக இருக்காங்களே தவிர அவர்களை மனுஷிகளாக கருதுகிற ஒரு மனோபாவம் இல்லை. அதே மாதிரி ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படித்த ஒரு மனிதர் உலகத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன துறைகளையெல்லாம் யோசிச்சிருப்பாருங்கிற போது அது ஒரு பிரமிப்பாக இருக்குது. இதுவே பாப்பாங்கிட்ட சொன்னோம்னா இது இறைவன் கொடுத்த வரம்ன்றோம். எல்லாத்தையும் அவன் எழுத்து வச்சு கொடுத்துருவான். ஆனால் அவர் அந்த 4ஆம் கிளாஸ் படித்தவர் கல்வியை பற்றி எழுதியிருக்கிறத ஒரு 2 வால்யூம் இருக்கு. கல்வி எப்படி இருக்கணும், கல்வி இப்போ எப்படி இருக்குது, எவ்வளோ யோக்கியமாக இருக்குது, இந்த கல்வி எப்படி மாறினா இந்த சமுதாயம் உருப்படும். சும்மா மார்க் வாங்குறதுக்கு பேரும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு பேர் கல்வியான்னு கேட்குறாரு அவர். 70 மார்க் வாங்கினா இவன் பெரிய அறிவாளியா? 90 மார்க் வாங்கிட்டா சரி, 90 மார்க் எஸ்எல்சி படிக்கும்போது வாங்கிறான், அதாவது +2 படிக்கும்போது வாங்கிறான். அப்புறம் ஒரு மருத்துவ கல்லூரியில் போய் சேர்றான். இவன் வாங்கின இந்த 90 மார்க்கு இவன் படிக்க போகிற மருத்துவ கல்லூரி படிப்புக்கு ஏதாவது சம்மந்தமாக இருக்குமா, ஏதாவது உதவியாக இருக்குமா? இருக்காது. அங்கே அவன் 1ஆம் கிளாஸ் தான். அவன் அங்கேருந்து அங்கே ஆவணா போட்டு ஆரம்பித்து அவன் மருத்துவத்தை படித்து தேர்னா தான் அவன் நம்மளுக்கு ஊசி போட முடியும்.
இன்றைக்கு அதெல்லாம் இல்லாமல் காசு வாங்கிட்டு டாக்டர் ஆக்கிக்கிறானுங்க, ஊசி என்ன போகிறது, வைத்தியம் கிழிச்சிடறானுங்க. உதாரணத்துக்கு என் வயிறே வேணால் நான் காட்டுறேன், டிசைனாக எடுத்துருக்காரு. ஆக இன்றைக்கு இருக்கிற மருத்துவம் வந்து ரொம்ப வணிகமாகிடுச்சு. ஆனால் அடிப்படையில் மருத்துவனுங்கிறோம் எப்படி இருக்கணும், ஒரு கட்டிட தொழில்நுட்ப அறிஞர் எப்படி இருக்கணும், இதை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் அறிவும் இருந்ததுனால தான் அவர் பெரியாராக இருக்கார். ஐயா அவர்கள் ரொம்ப நுட்பமாக, நீங்களாம் படித்ததாக தான் இருக்கும், சட்டமன்றத்தில் வந்து இந்த தேவதாசி முறையை ஒழிக்கணுங்கிறாங்க. தேவதாசி முறைங்கிறது சட்டப்படி இருக்குது. அது வந்து சமுதாயத்துக்கு ஒரு கேடு, அது ஏன் அப்படி இருக்கணும், தேவதாசி முறை வேணாம், அந்த சட்டப்படி இருக்க வேணாம் அப்படின்ட்டு சில பில் பாஸ் பண்ணி மசோதாவை பற்றி பேச்சு நடக்குது. அப்போ சத்தியமூர்த்தி ஐயர் வந்து சொல்கிறாரு, ஐயோ அதெல்லாம் ரொம்ப வேணும், புராண இதிகாசங்கள்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு மேட்ரு அது கோயில்னா தாசி இல்லைன்னா அது என்னையா கோயில், ஒரு கோயிலையா அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ராமமூர்த்தி அம்மையார் வந்து ஐயாவை கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கான மசோதா சட்டசபையில் இப்போ நடந்துகிட்ருக்கு, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுருக்காரு. அவங்க அது கட்டாயமாக வேணுங்கிறாங்க. அப்படியா, சரி அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதே மாதிரி நீ போய் சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அம்மா அவர்கள் போய் சட்டசபையில் பேசுகிறாங்க. தேவதாசி முறை ஏன் வேணுங்கிறீங்கன்னா, தேவதாசிகளாக இருப்பவர்கள் கோயிலில் வந்து இறைவன் அடியில் பணி செய்தால் அவர்களுக்கு சாஸ்திரப்படி என்னென்ன பலன்களெல்லாம் கிடைக்குங்கிறத பற்றி ஐயர் வந்து ரொம்ப பேசணுன்னா ரொம்ப மகிழ்ச்சிங்க. இவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போனோம்னா சம்பளம் கொடுப்பான்னு நினச்சோம். ஆனால் புராண இதிகாசன்படி கடவுளுக்கு உங்களுக்கு நடக்கிற பேச்சுவார்த்தையின்படி தேவதாசிகளுக்கு இவ்வளவு சலுகைகள் கிடைக்குமா, சொர்க்கத்துக்கு போனாலும் இவ்வளவு நல்ல வாழ்க்கையெல்லாம் கிடைக்குமா? அப்போ ஒன்று பண்ணுவோங்க, நாங்கள் 2000 வருஷமாக பிராமணர் அல்லாத நாங்கள், ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க, பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க, நாங்கள் தாசியாக வாழ்ந்து அந்த பலனையெல்லாம் அனுபவிச்சிட்டோம். அதனால் இனிமேல் இந்த ஆண்டிலிருந்து தேவதாசிகளாக பிராமண பெண்களே இருக்கட்டும். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நல்லது, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கடவுளுடைய அருள் எல்லாத்தையும் மொத்தமாக நீங்களே வாங்கி சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. பேசுவாரா இரு, அன்னைக்கு பேசுகிறது விட்டவர் தான். அதோட சபைக்கு வந்தாருங்களா, அதுக்கப்புறம் சபைக்கு போகிறதில்ல, போனாலும் அந்த கேண்டீனில் டீ சாப்பிட்டு வந்துடுவார் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு நுட்பமாக அதை எதிரி போகிற வழியிலேயே விட்டு பிடிக்கிற ஒரு ஆற்றல் தந்தை பெரியார் அவர்களுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி அண்ணா அவர்கள் வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றினார். அது வந்து தந்தை பெரியார்களுடைய ஆலோசனை இல்லாமல் நடந்திருக்காது, நடக்கலை. இப்போ சென்னை ராஜ்யம்னு இருந்ததை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றினார். அது வந்து ஏன் சென்னை பிரதேசம்னு மாற்றிருக்கலாம், மத்திய பிரதேசம்னு இல்லையா, அந்த மாதிரி சென்னை பிரதேசம்னு வச்சுருக்கலாம். ஆந்திர பிரதேசம்னு இருக்கிற மாதிரி சென்னை பிரதேசம்னு வச்சுருக்கலாம். கேரள மாநிலம்னு இருக்கிற மாதிரி கேரள மாநிலம்னு வச்சுருக்கலாம். ஆனால் தமிழ்நாடுன்னு ஏன் வச்சான்? இந்த வடக்கத்துக்காரங்களோட வாழ முடியாது நம்மால். ஆகவே கருத்தியல் ரீதியாக நாம் நம்ம தம்பிகளை, நம்முடைய குழந்தைகளை தமிழ்நாட்டை நோக்கி தயார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்காரு. ஆகவே நான் இறையாண்மையில் கையை விட்டுட்டேன், சாப்பிட பிடிங்கிட்டு ஓட்டேன்னு நீங்கள் ஏதாவது சொல்லி நீங்கள் வந்து என் மேலே பழிவிடாது சார், உங்களை தான் போலீஸ். நான் எதுவுமே சொல்லலை. தமிழ்நாடுன்னு பேர் மாற்றினது அண்ணா, அவர் இறந்துட்டார், அங்கே இருக்குது சமாதி, வேணுன்னா கேஸ் அவர் மேலே போய் போடுங்க. நான் படித்ததை சொல்கிறேன். அதேமாரி போகிறேன்னா போடுங்க, அப்புறம் எது எங்களுக்கு என்ன, எங்கள் வக்கீல்களுக்கு வேறு வேலையும் இல்லை அப்படியே நாங்கள் எதையும் பார்த்துக்கிறோம். இப்படியான ஒரு நிலையை உருவாக்கினவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவர் எதை பற்றியும் கவலைப்படல. அவர் உருவாக்கினவர்களும் அப்படித்தான். நடிகவேல் ராதா அவர்களுடைய நினைவு நாள் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி போனேன். அதனால் அதை பற்றி சில புத்தகங்களை படிக்கும்போது தந்தை பெரியாருடைய தலைமையில் விமலா அல்லது விதவியின்
திருமணம்னு ஒரு நாடகம் போட்டிருக்காங்க. விதவையின் திருமணம்னு நாடகம் போடுறான். அப்போது பொண்ணுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைப்பான் போட்டிருக்கு. இந்த நாடகத்தை விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பெரிய தகராறு பண்ணியிருக்காங்க. அப்போ ராதா அவர்கள் வந்து வெளியில் ஒரு போஸ்டர் போட்டார். இந்த நாடகத்தை பார்க்க யாரும் வராதீர்கள். நாடகத்தை கண்டுபிடிச்சவனே ஷேக்ஸ்பியர் தலைமையில் இங்கிலாந்துக்காரன். அவனையும் இப்படி ஒரு போஸ்டர் அடித்தது கிடையாது, ஃப்ரெஞ்சுக்காரன் அடித்தது கிடையாது. ஆனால் நடிகவேல் ராதா என் நாடகத்தை பார்க்க யாரும் வராதீங்கன்னு போஸ்ட் அடிக்கிறாருங்க. அப்படி வந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை. நான் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன். பெரியார் தலைமையில் நாடகம் நடக்கும், இஷ்டம் வந்தால் வா, இல்லைன்னா டிக்கெட்டு வாங்காத. இப்போ நாடகம் நடந்துகிட்ருக்கு. நாடகம் முக்கால்வாசி நடக்கும்போது ஐயா வந்திருக்காரு. தலைமை உரை ஆற்றுவார்னு நோட்டீஸில் இருக்கு. ஆனால் தலைமை உரை ஆற்றில் நாடகத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 60% நாடகம் முடியும் போது ஐயா அவர்கள் பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா வந்து பேச வந்தோன்னே ஒரு காங்கிரஸ்காரன் அங்கே பின்னாடி இருந்துச்சு, ஏய் ராதா நாடகத்தை போட, பெரியார் பேச கேட்க நான் வரல, நாடகத்தை போட அப்படின்னு சத்தம் போட்டுருக்கேன். நம்மளால் தான் முன்னாடி வந்து கேட்பான். காங்கிரஸ்காரர் எப்பவுமே பின்னாடி கூட்டத்துலேருந்து கத்துறவன். அவன் தனியாக வந்து அடையாளம் தெரிஞ்சு வரும்ட்டு அப்படி அமைக்கி வாசிக்கிறவன் தானே. அவன் சத்தம் போடுவோன்னே ராதா வந்திருக்காரு. என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டுருக்காரு. நாடகம் தானே போடணும்னு சொன்னேன், பெரியார் தலைமையில் நாடகம்னு போட்டேன், அதுக்கு என்ன இப்போ நாடகத்தை போட பேச்சு கேட்க நான் வரல, நாடகம் முடிஞ்சது அப்படி. நாடகம் முடிஞ்சதியா, தலைமை உரையை ஆற்ற முடியல, அவர் லேட்டாக வந்துட்டார். நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ அவர் பேசுவார், இஷ்டம் தான் கேளு, இல்லைன்னா போயிட்டார், தகராறு பண்ணால் உதைப்பேன் அப்படின்ட்டார். என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னா, ஆமாண்டா நம்ம நாட்டில் சாமியை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், நம்ம நாட்டு கடவுள்கள் என்னவோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நம்ம நாட்டில் ஆயுதம் இல்லாத சாமி ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. எல்லா சாமியும் ஆயுதம் வச்சுக்கிறான். ஒரு 2 கை பார்த்தாது 4 கை வச்சு 4 கைக்கு 4 ஆயுதம். இந்த பக்கம் சக்கரம், அந்த பக்கம் சங்கு, இந்த பக்கம் வேலு, இவ்வளோ ஐட்டம் வச்சுக்கிறான். அவனை டெரரிஸ்ட்னு எவனும் சொல்கிறதே இல்லை. நாம் தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் சொன்னோன்னா நம்மளை டெரரிஸ்ட்டுங்கிறான், நம்மளை வந்து தீவிரவாதிங்கிறான். நான் பேர் தாண்டா சொன்னேன். டெரரிஸ்ட் அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாதுடா. நீங்கள் அங்கே சண்டை போட்டீங்கன்னா நான் இங்கே வண்டி ஏறி ஓடிடுவேன். அவ்வளோதான் நம்முடைய வீரம்லாம். ஆனால் நம்மளை வந்து அப்படி சொல்கிறான். இந்த சாமிகளுடைய யோகியதையிலெல்லாம் அவர் ராதா சொல்லியிருக்காரு. இந்த சாமிகளை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். கோமணம் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய பழனியாண்டி முருகனும் கூட காஸ்டியூம் தான் அப்படி கோவணம், ஆனால் கையில் வேலை வச்சுருக்காரு, கோணம் குத்திடுவார் அவர். அதனால் அதே மாதிரி தான் ராதா. சவுண்டு கொடுத்தீங்கன்னா சவுண்டோடு பேசிட்டு இருப்பேன், கல் எறிஞ்சின்னா குத்திடுவேன். எப்படி வசதி அப்படிங்கிறார், ஓடி போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை தந்தை பெரியார் அவர்கள் தயார்படுத்தினார். அப்புறம் நமக்குள்ள ஒரு ஐயப்பாடு இப்போ ஏற்பட்டிருக்கு. ராஜபக்சே ஒரு போர் குற்றவாளி, சர்வதேச சமுதாயம் அதன் மீது வந்து ஒரு பொருளாதார தடை போட வேண்டும், அந்த ஆளை வந்து ஒரு போர் குற்றவாளியாக விசாரிக்க வேண்டுங்கிற ஒரு முழக்கமும் கோஷமும் அதிகமாக இருந்த நேரத்தில் தம்பிகளினுடைய அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றும் செய்தி வந்து அதில் நோக்கி நாம் கவனமெல்லாம் போயிட்டதுனால இப்போ அதை நாம் அப்படியே விட்டுட்டோமோ, அது போயிருச்சோ அப்படிங்கிற கவலையெல்லாம் இல்லை. அப்படி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டும் வேறு வேறான விஷயங்களே அல்ல. ரெண்டையும் நடத்துவது தமிழர்கள். ரெண்டுக்காகவும் குரல் கொடுப்பவர்கள் தமிழர்கள். இரண்டிலும் பாதிக்கப்படுபவர்களும் தமிழர்கள். அந்த தம்பிகளும் ஈழ விடுதலையின் மீது நாட்டம் கொண்ட அப்பாவிகளே தவிர அவர்கள் வேறு அரசியல் இல்லாதவர்கள். ஆகவே அவர்களுக்கு வைக்கிற குறிதான் ஈழத்துக்கு வைக்கிற குறி. ஆகவே நாம் இதை இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். ஆக இதற்கு போராடினாலும் இதில் கிடைக்கிற வெற்றி நமக்கு அங்கே இன்னும் அதிகமாக வந்து உற்சாகத்தை உண்டாகும். அன்றைக்கு நீதிமன்றத்தில் நாம் பார்க்கும்போது நீதிமன்றத்திலலாம் வந்து ரொம்ப சவுண்டு கொடுக்குறானுங்கன்னா உண்மையிலே மனசாட்சியோடு நான் இதை வந்து நம்ம தம்பிகளுக்காக சொல்ல, போய் வந்து கொண்டு இருக்கக்கூடிய அல்லது ஓரங்களில் இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு சொல்லுகிறேன். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அத்தனை பேரும் கருஞ்சட்டைக்காரர்கள். அதாவது நீதிமன்ற
அறைக்குள்ளும் தம்பிகள், அந்த பெரிய வராந்தாவிலும் தம்பிகள், படிக்கட்டிலும் தம்பிகள், முதல் தளத்திலும் தம்பிகள், அத்தனை பேர் நின்றிருந்தாலும் ஒரு குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு அமைதி காத்தார்கள். அமைதி என்றால் அப்படி ஒரு அமைதியை நீதிமன்றம் சந்தித்தே இருக்காது. அம்மையாரனுடைய சட்டசபை தீர்மானம் வெளியானதற்கு பிறகு நீதிபதிகள் தங்களுடைய தடையை சொன்னதற்கு பிறகுதான் அங்கே ஒரு கோஷமும் முழக்கமும் ஏற்பட்டதே தவிர நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு தம்பிகள் எந்த விதத்திலும் ஊறு விளைவிக்கவில்லை என்பதுதான் உண்மை. அந்த உண்மையை போலித்தனமாக பயமுறுத்த வந்தவர்களைப் போல் சொல்கிறார்கள். பயமுறுத்துவதெல்லாம் கருஞ்சட்டைக்காரர்கள் அல்ல, கதர் சட்டைக்காரர்கள். அவர்கள் டெல்லியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், டெல்லியிலிருந்து முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள், டெல்லியிலிருந்து கொலை வெறியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இரத்த காட்டேரிகளைப் போல இவர்களை சாகடித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த விஷயத்திற்குள் போய்விட்டால் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கும். ஆனால் நிச்சயமாக அவர்கள் அப்பாவிகள். இன்றைக்கு சுப்பிரமணிய சாமி என்று ஒரு விளங்காத பாப்பான், அவன் பேசுகிற அயோக்கியத்தனமான பேச்சுகளுக்கு ஒரு இல்லையே இல்லை. அவன் பெரிய சக்தியாக இருக்கிறான், டெல்லியில் பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கலாம், அவன் நம்மளை என்ன வேணால் பண்ணலாம், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் என்கிட்ட இருக்கிற உண்மை அவங்ககிட்ட இல்லை, அவங்ககிட்ட இல்லாத உண்மை என்கிட்ட இருக்குது. அதனால் நான் பேசுகிறேன். அவர் ராஜீவ்காந்தி கொலை வழக்குன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கான். அந்த புத்தகத்தை சுதாகங்கிற பத்திரிகையாளர் மொழிபெயர்த்து அந்த புத்தகம் வந்திருக்கு. அதில் இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு எழுதியிருக்கான். நாய் எழுதியிருக்கான். எழுதி இந்த கொலை எப்படி நடந்திருக்குதுன்னா, சர்வதேச ஆயுத வியாபாரிகளுக்கும் சர்வதேச ஆயுத தரகர்களுடைய திட்டத்தின் அடிப்படையிலும் அந்த அரியாசனத்தை, டெல்லி அரியாசனத்தை கைப்பற்றுவதற்காக நடந்த காங்கிரஸ்காரர்கள் சில பேர்த்தினுடைய சூழ்ச்சி எல்லாம் ஒன்றிணைந்து இந்த கொலை நடந்திருக்கிறது. ஆகவே அமைதிப்படையால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டவர்களை பிரெயின் வாஷ் செய்து அவர்களின் மூலமாக இதை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறான். அப்படி எழுதினவன் போன வாரம் இவங்களை உடனே தூக்கில் போட்டே ஆகிறான். என்ன கொலை வரி, உனக்கு என்ன ஒரு மனித இயல் பற்றி உனக்கு என்ன கொள்கை இருக்குது? இந்த மணிசங்க ஐயர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த ஆள் சொல்கிறான், இல்லை காங்கிரஸில் கோஷ்டிகள் இருக்குல்ல, எந்த கட்சியாக இருந்தாலும் கோஷ்டிகள் இருக்கும், அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. பயங்கரமான கோஷ்டி பூசல்கள் இருக்கும், அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கட்சியில் கொள்கையே பூசலாக இருக்குது. மணிசங்க ஐயர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், மையத்தில் அதிகாரியாக இருந்தவர், அவர் சொல்கிறாரு தூக்கு தண்டனைங்கிறது மிகவும் மோசமான ஒரு தண்டனை முறை. அது மனிதனை திருத்தாது, சமூகத்தையும் திருத்தாது. ஆகவே அது நிறுத்தப்படணும் இந்திய அளவில் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. ஆனால் இங்கே ஈவிகே சிலங்கம் மெரினா பீச்சில் போய் தூக்கு தண்டனை உடனே நிறைவேற்றுகிறார். எத்தனாவது ரெண்டுன்னு தெரியல. அவர் எப்படி வேணால் பேசுவார். இன்றைக்கு இந்த 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த ராஜீவ்காந்தியோடு இறந்தவர்களையெல்லாம் கூப்பிட்டு போய் கண்ணீர் மல்க பேசுகிறாரு. மனசாட்சியுள்ள மனிதர்கள் யாராவது யோசனை பண்ணி பாருங்கள். 20 வருஷமாக அந்த குடும்பம் என்னாச்சு, அவங்களுக்கு யாராவது வேலைக்கு போகிறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்திருக்குமான்னு போய் எவனாவது பார்த்தானா? பார்த்ததே கிடையாது. இப்போ தேவைப்பட்டவனை அரசியலுக்காக அவங்கள தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. மேட்ரு முடிஞ்சுன்னா அப்படியே போட்டுருவானுங்க. இவனுங்க மோசமான ஆளுங்க. இவங்க என்ன சொல்கிறதுன்னா, பணத்தை அப்பப்போ நோண்டுவானுங்க, எடுத்து வெளியில் போட்டு அழுவானுங்க, அப்புறமும் போட்டு மூடிடுவானுங்க. அந்த மாதிரி இவன் செத்த பணத்தை சுற்றி அழுகிற ஒரு கேடுகெட்ட அரசியல்வாதிகள். நாங்கள் அப்படி இல்லை. அவங்களுக்காக கண்ணீர் விடுறோம். அந்த இறந்து போன குழந்தைகளுக்கும் இறந்து போன மனிதர்களுக்கும் அந்த மனிதனுடைய குடும்பங்களுக்கும் மனப்பூர்வமாக வேதனைப்படுறோம். அந்த வேதனையை நம்ம அளவிட முடியாது. அதுதான் உண்மை. அன்றைக்கு இரத்த சாட்சியாக ராஜீவ்காந்தியோடு இருந்தவர் பாண்டியன் அவர்கள் இன்றைக்கு நம்மோட இருக்கார். அப்புறம் ஏன் அவர் சொல்லக்கூடாதா? இன்றைக்கி
அவங்ககிட்டலாம் நான் கேட்டுக்கொள்வது தான். அந்த ராஜீவ்காந்தியோட சேர்ந்து இறந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களையெல்லாம் பார்த்து கேட்கும்போது, ஐயா இன்றைக்கி வர்றீங்க, எங்களை படம் எடுக்கிறீங்க, உங்கள் டிவியிலலாம் விதவிதமாக போட்டு காட்டுறீங்க, எங்களுடைய குமரிலெல்லாம் காட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமையா. ஆனால் சம்பவம் நடந்தது அப்போது ஒரு காங்கிரஸ்காரனும் ஜாகலியாயா, எல்லாம் எங்கேயா போயிட்டுன்னு கேட்கணுமா வேண்டாமா? அம்மா தயவு செய்து கேளுங்க. உங்கள் தலைவர்கள்லாம் எங்கே போயிருந்தாங்க? ஸ்டேஜுக்கு பின்னாடி தம் அடிச்சுருந்தவன் யார்? காரில் கொண்டு வந்து இறக்கி விட்டு போனவன் யார்? ஏன் கூட யாரும் இல்லை? ஆனால் நான் ஒருத்தர் அண்ணன் காவடிங்க, நான் ஒரு 10 நான் வந்து கார் விட்டு இறங்கி வந்தாலே என்னை வந்து கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறது ஒரு 10 பேர் கூட வரும்போது, ராஜீவ்காந்திங்கிற ஒரு பிரதமர், நேரு குடும்பத்திலிருந்து வந்து ஒரு இளைய தலைவர், இன்னும் 30 ஆண்டுகளுக்கு ஒரு நிலையான ஆட்சியை தரக்கூடியவர் என்று நம்பிக்கொண்டு இருந்த ஒரு தலைவர், அவர் இப்படி அநாத மாதிரியாக நடந்து போவார்? பொதுமக்கள் அவரை சுற்றியில் இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஐயம் எங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ஒன்றா ரைட் இருக்குது. ஏன் நீங்கள்லாம் யாரும் இல்லை? அன்னைக்கு யுவராஜெல்லாம் எங்கே போயிருந்தான்? அவன் ஸ்கூலில் படிச்சிருந்துருப்பான், அவனுக்கு தப்பாக சொல்லலாம். ராஜீவ்காந்தி சாகும்போது அந்த 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸோ படிச்சிருந்துருப்பான். அந்த ஆளை போய் நீ எங்கே போனேன்னு கேட்டேன்னா தப்பாயிடும். EVS இளங்கவனும் ஒரு தேர்டு கிரேடு தலைவராக இருந்திருப்பார், அவரையும் பேச முடியாது. ஆனால் அன்றைக்கு பெருந்தலைவர்களாக இருந்தவர்கள் யாருமே ராஜீவ்காந்தி பக்கத்தில் இல்லை. அப்போது இதுக்கெல்லாம் என்ன நியாயம்? அந்த தாமஸ் அவர்கள் வந்து இந்த வழக்கை பற்றி சொல்லும்போது இந்த 4 பேருக்கு அவர் தூக்கு தண்டனை விதிக்கிறார், நளினி உட்பட. அப்போ அந்த 4 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய இந்த வாழ்க்கை அனுபவத்தில், என்னுடைய தொழில் சார்ந்த அணுகுமுறையில் என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் கையெழுத்து போட்டது இந்த தீர்ப்பில் தான். நான் கண்ணீர் மல்க கையெழுத்து போட்டேன் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சொல்கிறார். அப்போ அந்த கண்ணீர் மல்கிறதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது? அந்த அரசியலை நடத்தின காங்கிரஸ்காரன் யார்? அது நமக்கு தெரியணுமா வேண்டாமா? அது தெரியணும். அது தெரிந்தால்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். இன்றைக்கி இந்த தம்பிகளுக்கு 3 பேருக்கு தூக்கில் போட்டு கொண்டு போட்டிங்கன்னா நாளைக்கு அவர்கள் நிரபராதி அப்படிங்கிறது தெளிவாக உலகமே சொல்லும்போது, அவர்கள் நிரபராதின்னு அந்த குற்றமற்றவர்களுங்கிற அந்த உண்மை இருக்குது, அதை கொண்டு போய் அந்த பாடிகளை எப்படி புகுத்துவேன்? யோசனை பண்ணி பாருங்கள். ஆக இதை யோசிக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் சுயமரியாதையும் நமக்கு வேணும். அப்படி வந்தால் தான் நாம் இதை இருக்க முடியும். ஆக இவனுக்கு கண்டு நாம் பயந்துட்டு இவனுக்கு நம்ம மேலே ஏதாவது கேஸ் போட்டுருவானுங்களோ, இவனுக்கு வசதியானவங்களாக இருக்கானுங்களா இருந்துட்டு போகிறானுங்க. ஆனால் அவனுக்கிட்டெல்லாம் இல்லாத சுயமரியாதை நமக்கு இருக்குது. அது உன்னை கற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார். ஆக இறைவனை நாம் யோசிக்கும் போதும் சுயமரியாதையோடு யோசிப்போம். விடுதலைனாலும் சுயமரியாதையோட விடுதலை, தேர்தல் கூட்டணினாலும் சுயமரியாதையோடு கூடிய கூட்டணி, ஓட்டு கேட்க போனாலும் சுயமரியாதையோடு போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? கால் விழுகாத கேவலம் முடித்த நாயே அப்படின்னு அர்த்தம். அங்கே ஓட்டு போடுற பொம்பளைகளுக்கும் நான் தெரியிட்டேன், நீ இப்போ தாண்டா கால் விழுவ, அப்போ நாயே நான் உங்கள் காலில் வந்து விழுந்தாலும் நீ கண்டுக்க மாட்டேங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்படிப்பட்ட நிலைமைகளை மாற்றுவதற்கு மக்களை நாம் தயார்படுத்தணும். நாம் முதல்ல தயாராகணும். அதுக்கு நடுவில் இந்த கண்ணுக்கு தெரிகிற கொடுமைகளுக்கு எதிராகவும் நாம் குரல் கொடுத்தாகணும். அது கொடுக்கலைன்னா நம்ம மனசுனே இல்லை. அப்புறம் சுயமரியாதை இருந்து என்ன பண்ணும்? முதல்ல ஒரு உணர்ச்சி வர முடியும். அந்த உணர்ச்சியோடு தான் நாம் வந்து வாழ்ந்தாகணும். அதோடு தான் நம்ம சண்டை பிடிச்சாகணும். அந்த சண்டைக்கு நாம் எப்பவும் தயாராக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் சண்டைங்கிறது நம்முடைய நோக்கம் இல்லை. நம்மளை மாதிரி ஒரு சமாதான பிரியர்கள் யாருமே இல்லை. இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகள் எந்த கட்சிக்கும் சுய தியாகத்துக்கோ தேசபக்தியோ பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் கூட குறைவில்லாதவர்கள். எங்களை மாதிரி தேசபக்தியோடு உங்களால் இருக்கவே முடியாது. நீங்கள் பொய்யா தேசபக்தின்னு ஒரு வார்த்தையை அலங்காரமாக சொல்லிட்டு ஜெயிக்கின்றன்னு கலைஞரிங்க. நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் உதிரத்தோடு கலந்த ஒரு தேசபக்தியோடு இந்த மக்களை பற்றி யோசிக்கிறோம், மனிதர்களை பற்றி யோசிக்கிறோம், மாற்றும் மொழியினரை பற்றியும் யோசிக்கிறோம்.
ஆகவே எங்களுக்குள்ள அதற்கான பொறுப்புணர்வு நிறைய இருக்குது. அந்த பொறுப்புணர்வோடு நாம் பணியாற்றுவோம். அந்த பணியாற்றுவதன் மூலமாக இந்த தம்பிகளை தூக்கு மேடையிலிருந்து நாம் விடுவிப்போம். அந்த விடுவிப்பு வந்து தனி இளம்ங்கிறது ஒன்றினுடைய ஒரு ஆரம்ப அறிகுறியாக இருக்கும். நிச்சயமாக தனி இளம் வெல்லும். வென்ற தனி இளத்தில் எங்கள் தேசிய தலைவன், உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவன், தமிழன் என்ற சொல்லுக்கு உண்மையான ஒரு மரியாதையை தேடித்தந்த தலைவன் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் நிச்சயமாக ஈழத்தினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்பார். அந்த நாளை நாம் வாழ்க்கையில் காணத்தான் போகிறோம். அப்போது கூட இளங்கோவன் இது வேற ஆள், எனக்கு நல்லா தெரியும், நல்லா அவரோட ரொம்ப பழகிறேன்னு சொன்னார். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நமது நம்பிக்கை, நம் இலக்கை நோக்கிய நம்பிக்கை, அதை நோக்கி நமது பயணம் இருக்கட்டும். அதற்கு நடுவில் யார் என்ன சொன்னாலும் நமக்கு கவலை இல்லை. மக்கள் ஒன்றை மட்டும் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். உங்கள் பகுதிகளில் எல்லா கட்சிகளும் ஊர்வலம் நடத்துகின்றன. இன்றும் முண்டியிலேந்தி கூட்டம் நடத்துகிற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்றால் அதுதான் நாங்கள். அப்படி ஆடம்பரமாக நடத்துகிறார்களே அதுதான் அவர்கள். அவர்களையும் புரிந்து கொள்ளுங்கள், எங்களையும் புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒற்றுமையோடு இருப்போம். ஒருவருக்கொருவர் கேஸ் போடாமல் ஒற்றுமையாக அவர்களுடைய பணியில் ஈடுபட்டு காங்கிரஸை காலி செய்வதற்காவது குறைந்தபட்சம் ஒற்றுமையாக இருக்கும் என்று விடுவதில்லை.